கம்யதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரையை பயன்படுத்தி பொரியல் ரெசிபி தான் செய்து காமிக்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரையில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. முக்கியமாக அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்குமே இதை வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கலாம். ஈவன் சுகர் பேஷண்ட்டுக்குமே கூட இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சத்தும் மிக்க ஒரு கீரைன்னே சொல்லலாம். இதை நம்ம இன்றைக்கி பொரியலாக தான் செய்து காமிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கீரையோட நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸும் சொல்லியிருக்கோம். வீடியோவோட இடையில இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்து தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த முருங்கைக்கீரையை வேக வைக்கிறதுக்கு 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் அளவு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிய விட்டுக்கோங்க. நான் எடுத்துருக்கிற முருங்கைக்கீரையை பொறுத்து தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் குறைவாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா தண்ணியை குறைச்சிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரைகளை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நான் ஒரு முக்கியமான டிப்ஸு சொன்னேன் இல்லையா, அது தேங்காய் எண்ணெய் தான். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ கீரை நல்லா வெந்து வந்திருக்கு. கீரை நல்லா வெந்து வந்துருச்சு அப்படின்னா அடியில் நல்லா தங்கிரும். தண்ணி மட்டும்தான் மேலே கொதிச்சிட்ருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட நிறம் மாறலை. இதுக்கு காரணம் நம்ம சேர்த்துருந்த தேங்காய் எண்ணெய் தான். கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கணும். வேறு எந்த ஆயிலும் சேர்க்கக்கூடாது. இப்போ வெந்து வந்ததுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஹெல்த்தியான ஒரு கீரை தான் எடுத்திருக்கோம். அது கூடவே இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் பயன்படுத்தியிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. கூடவே 4-5 வரமிளகாயை ஒன்று பாதியமாக கிள்ளிட்டு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்து வதக்குங்க. நம்ம ஆல்ரெடி கீரைக்கு உப்பு சேர்த்து வேக வச்சுட்டோம். இப்போ உப்புக்கு தகுந்த அதாவது வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு அரை மூடி அளவு தேங்காவை நல்லா துருவிட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் முருங்கைக்கீரை, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முருங்கைக்கீரை பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல. எப்படி நல்லா க்ரீனாக நிறம் மாறாமல் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை இந்த முருங்கைக்கீரை பொரியல் செய்து கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. வேணானே சொல்ல மாட்டாங்க. இதே மெத்தடில் மறுபடியும் செய்து கொடுங்கன்னு கேட்பாங்க. செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கும் இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.